வணக்கம். என்ன பக்தர்களே, சந்தோஷமா இருக்கிறீங்களா? ரைட்டு. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் மலரும். தன்னம்பிக்கையை விடக்கூடாது. நம்பிக்கை தான் வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு. ஆனால் கண்டிப்பா எல்லா விஷயம் நடக்கும். என் குருவுக்கும், என் குருவின் குருவுக்கும், என் குலதெய்வத்துக்கும், என்னை சுற்றியுள்ள நல்ல ஆத்மாவுக்கும், இந்த பிரபஞ்சாண்டருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த பதிவு செய்கிறேன். அதே மாதிரி இந்த ஆன்மீகத்தில் நம்பிக்கிறவங்க மாத்திரம் தயவுசெய்து இந்த வீடியோ பாருங்க. அது தேவையில்லாம பார்த்துட்டு இவர் ஏதோ ஒரு கதை சொல்லின்னு வீடியோ ஓட்டுறதுக்கு சொல்லிட்டு மன உளைச்சலாகி நீங்கள் வருத்தப்பட்டு உங்கள் உடம்பு மனசையும் கெடுத்துக்காதீங்க. இதில் விருப்பம் மட்டும் பாருங்க. ஏன்னா இது வந்து நடக்கிற உண்மை. எல்லா விஷயம் நான் சொல்கிற விஷயம்லாம் உண்மை. நான் சொல்கிற விதம் வேற மாதிரி இருக்கலாம். சுருக்கி அதை பிரம்மாண்டப்படுத்தி சொல்லாமல் இருக்குது நடந்தாம சொல்லிட்டு இருக்கேன். போன வீடியோவில் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. நிறைய பேர் என் நம்பரை எப்படி தான் கண்டுபிடிக்கின்னு தெரியல, கண்டுபிடிச்சி ஃபோன் பண்ணி நிறைய விஷயம் கேட்குறீங்க. எல்லா விஷயமும் வந்து புதுவெளியில் போட முடியாது. அதனால நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் உங்களுக்கு தேவைகள் என்னவோ அதை மாத்திரம் நீங்கள் கேள்வி கேளுங்க. நிறைய பேர் வந்து உங்களுடைய தொலைபேசியை பதிவிடுங்க, உங்கள் நம்பரை கொடுங்கன்னு கேட்குறாங்க. நம்பர் கொடுங்க பெருசு கிடையாது. அது வந்து உண்மை. நல்லவன் இருப்பான், கெட்டவன் இருப்பான். ஏதோ ஒரு ஃபோனை பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுவோம். என்னோட நேரத்தை வீணடிப்பாங்க. நான் ஏதோ 4 பேர் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். அப்போ தேவையில்லாத விஷயங்கள் ஃபோன் பண்ணி அந்த நேரத்தை வீணடிப்பாங்க. கண்ட நேரத்தில் ஃபோன் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுவோம். அதனால நம்பர் பதிவு இல்லை. உண்மையான பிரச்சனை இருக்குங்க. உண்மையா வந்து சாமி கிட்ட கேட்டாக்க நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மாத்திரம். ஏதோ டைம் பாஸுக்கு இவர் காசு கீசு வாங்காம ஃபோன் பண்ணா பேசுறாரு, காசு கேட்கறது இல்லை, அதனால சும்மா தானே பேசுறோம் அப்படின்னு நினச்சி நீங்க உதாசீனப்படுத்தி பேசுனா தயவுசெய்து பேசாதீங்க. அப்படி பேச முடியாது. என்கிட்ட பேசுறோன்னா அது ஐயாவோட அனுமதி இருந்தால் தான் நீங்க பேச முடியும். அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க. நீங்க அவன் ஜோசிக்காரன்ட்ட போக 5000 10,000 2000 3000 கொடுத்துட்டு உட்காந்துருக்குறாங்க. தேவடி காத்து உட்காந்து ஒரு நாள் டைம் வேஸ்ட் பண்ணி பாத்துக்க. அப்போ நீங்க கேட்கிற கேள்வியை நல்லா ஃபில்டர் பண்ணி இந்த கேள்வி கேட்கலாமா கேட்கக்கூடாதா, இது நம்மளால முடியுமா, சில காலம் எடுத்துக்குமா, அதையே நம்ம சாமிகிட்ட கேட்கணும் அப்படின்னு கேட்கணும். முடியாத விஷயங்களை மாத்திரம் கரெக்டா கேட்கணும். அப்படி நீங்க வந்து கேட்கணும்னா உங்க என்ன பிரச்சனை, என்ன கேள்வி, அதை வந்து மென்ஷன் பண்ணி உங்க ஃபோன் நம்பரை வந்து அதில் போடுங்க. நான் ஃப்ரீயா இருக்கும்போது உங்களுக்கு கூடுவேன். புரியுங்களா? நல்லா பாருங்க. வீடியோ நான் போட்டுட்டு ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு லைனே உட்காந்து நான் ஃபோன்லேயே பேசின்னு இருக்க முடியுமா? பாருங்க நல்லா. அதனால நீங்க வந்து நம்பர் போடலான்னு நீங்க வருத்தப்படாதீங்க. நிறைய பேர் நான் போட்டேன் நம்பரு, ஆனா ரெஸ்பான்சிபிள் பண்ணல. பாத்தீங்களா? அதுதான் எப்பவுமே நீ வேண்டி வேண்டி போனா அது நம்ம உதாசீனப்படுத்தும். நம்ம வேணாம் உதறி தள்ளும்போது அது வந்து நமக்கு காலில் கிடைக்கும். அதுதான் மனிதன் குணம். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, அந்த சிரத்தை கிடையாது. ஏன்னா சொல்றாரு, கேட்டா சொல்லுவாரு, ஓசியில சொல்லுவாரு, நமக்கு அவ்வளவுதான், நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்றதுலாம் தான் கேட்கலாம். ஏன்னா கேட்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு 1000 ரூபா போடுப்பா, 500 ரூபா போடுப்பா சொல்லி பாருங்க. அக்கௌண்ட்ல மறுபடியும் போறான்னு பாருங்க. மெசேஜ் 7000 ரூபா போடுவாங்க. அதனால விமர்சனம் பண்ணுவாங்க. அதனால அது வேணாம், அது தேவையில்லை. ஃபர்ஸ்ட் உங்க கர்மா நீ பாத்துக்கோ. உங்க கர்மா என்ன, நீ எதனால நம்ம தும்ப போறோம், யாரால தும்ப போறோம், ஃபர்ஸ்ட் ஆய்வு செஞ்சு உன் மனசு மானசீகமா நீ வந்து மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் நீங்க உன் கேள்விக்கு வந்து பதில தேடு. கரெக்டான ஆள் வந்து உங்களுக்கு சொல்லுவோம். அதை விட்டுட்டு இது முடிக்கிட்டா நான் வரதுக்கு பாத்துக்கலாம், மறுபடியும் மீண்டும் வந்து நம்ம அதே வேலையை செய்யலாம், தப்பு செய்யலாம் போனேன்னா நீ காலம் ஃபுல்லா இப்படியே சுத்தின்னு இருக்க வேண்டியதான். அதனாலதான் என்னோட நம்பரும் தரல. அதனால கோச்சிக்காதீங்க. உங்களுக்கு பிரச்சனைனா உங்க நம்பரை எனக்கு போடுங்க. சாமி நீங்க பேசுங்க, எனக்கு இது மாதிரி பிரச்சனை, எனக்கு இந்த வயசாகுது, இந்த ஊரு, இந்த பேரும் போடுங்க. நான் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் பண்றேன். கொஞ்சம் முன்ன இருக்கும் டைமிங். அதனால ரைட்டு, ஓகே. போன வீடியோ ரொம்ப அற்புதமா இருந்தது. மனசுல நீங்க உங்க கதையை நீங்க சொல்லும் போது எங்க மனசுல ஏதோ ரொம்ப ஆழமா அதை பின்னாடி நோக்கி போன மாதிரி எங்களுக்கு ரொம்ப அனுபவம். நல்லா அந்த உனக்கு கேட்கணும்னு இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, உண்மையை புரிஞ்சிருக்கிறாங்க. அப்ப அவங்க ஆத்மா அவங்க கூட பேசுது. உண்மையான நிலையில் இருக்குது அவங்க ஆத்மான்னு அர்த்தம். அதுதான் அர்த்தம். ஏன்னா அது உண்மையான ஆத்மா நல்லா இல்ல, மனசு சுத்தம் இல்லைன்னா கடந்து போயிடுவாங்க. இருந்தாலும் ஏதோ சொல்லிங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. அது உணர்ந்துருக்காங்க பாத்தீங்களா? அவரு ஏதோ ஒரு வாழ்க்கையில் நடந்த விஷயத்த வந்து சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு உணர்றாங்க பாத்தீங்களா? அதான் ஆத்மா. ஆய்வு செய்யுது ஆத்மா. அதான் அதனால ஐயாவுடைய சூட்சுமங்கள், சித்தர்களுடைய சூட்சுமங்கள், மகானுடைய சூட்சுமங்களை நீங்க எப்படி பெறணும்னு தான் நான் தலைப்பெல்லாம் போட்டுன்னு இருக்கேன். அதுலயே என்னுடைய நடந்த விஷயங்களே சொல்றேன். கடவுள் எப்படி இருக்குன்றாங்களோ அதே மாதிரி பேய், பிசாசி, பூதம், சூனியம் இதெல்லாம் இருக்கு. செய்வினை எல்லாமே இருக்கு. இதெல்லாம் நான் அனுபவபூர்வமா நான் பார்த்திருக்கேன். இப்ப இல்ல,
இந்த இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன். ஆன்மீகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சின்ன வயசுலேருந்து நான் நிறைய பார்த்துருக்கேன். நீங்கள் அபூர்வமா, நீங்க நம்ப மாட்டீங்க ஒரு விஷயம் நான் சொல்லணும். அப்படி ஒரு விஷயம் நடக்குது. ஆனா மற்ற கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்கிட்ட எல்லாம் சொல்லுவான், கிண்டல் பண்ணுவான், கேலி பண்ணுவான், சொத்து பண்ணுவான். அதனால அது வேணா விட்டுருங்க. அதுக்குதான் சொன்ன, நம்பிக்கை இருந்தால் மாத்திரம் பாருங்களேன், பார்க்காதீங்க அப்படின்ட்டு. தேவையில்ல எதுக்கு அது? நீங்க பாவம் உங்க விட்டு நீங்க சோர்த்து உண்டு ஊரா விட்டு கதையை கேட்டு நீங்க மன உளைச்சல் ஆகி அது ஆயுசு எதுக்கு? தேவையில்ல தானே அது. உண்மையை நம்பிக்கை இருக்கிறோம், அவன் நம்புவான். நம்பி இப்படிலாம் இருக்கு, அது அந்த மாதிரி நடந்து நடப்பான். அது யூஸ் ஆகும். அப்ப எனக்கு சந்தோஷம். அதுக்கு தான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. திமுறா பேசுறாரு சாமி, மண்டகர்மா நடிக்கிறாரு, இதுதான் தெரியும், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லா ஒன்று கேட்டுங்க, திமுறா பேசுறது மண்டகரமும் போறாம போச்சிருக்கும் ஆன்மீகம் வராது. இப்படி பேச முடியாது, எங்களை பேச வைக்க மாட்டாங்க சித்தர்கள், பேச விட மாட்டாங்க. அது நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்க வந்து ஒரு சோசியல் மீடியால வந்து நான் பேசுறேன்னா அவங்களோட ஆசீர்வாதம் நான் பேச முடியாது. ஏன்னா அவங்கள பத்தி நான் பேசிட்டு இருக்கேன், இந்த பிரபஞ்சத்தை பத்தி பேசுறேன், இந்த ஆத்மாக்களை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். அப்போ அவங்க அனுபவம் தான் நான் பேச முடியும், எல்லாம் பேச முடியாது. அப்படின்னா எப்படி உங்களுக்கு அனுபவம் வந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. கிடைச்சுதான் உனக்கு தேவையா உனக்கு எடுத்துக்கோ. உன் வாழ்க்கையில மாதிரி நடந்திருக்குதா, ரைட்டு, ஓகே நடந்திருக்கு, அப்ப நம்ம இப்படி இருந்துக்கணும், அவ்வளவுதான். ஆய்வு செய்யாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு மகானுக்கும் ஒவ்வொரு சித்தருக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள், ஒவ்வொரு முக்தி நிலை அடையதுக்கும் ஒவ்வொரு பாதையில போயிருக்காங்க. எல்லாம் ஒரே பாதையெல்லாம் போல. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும், அதை புரிஞ்சுக்கணும் நீங்க. அதே மாதிரி வீட்டுல தொழில் பண்ணணும், நம்ம சம்பாதிக்கணும் மெயினா, அது நல்லா தெரிஞ்சுக்கணும். தொழில் இது நம்ம எடுத்துருக்க இந்த உருவம் வந்து அன்னமய கோஷம், இது உள்ள சூட்சுமய கோஷம் இருக்கு. சூட்சுமய கோஷத்துக்கு யாரும் வந்து தீனி போறது இல்லை. அன்னமய கோஷத்துக்கு தான் இந்த சாப்பாடு தண்ணி இதெல்லாம் சாப்பிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த அன்னமய கோஷம் நீங்க உடம்புல வளர்த்து இது இந்த ஆத்மாவை நீங்க நிப்பாட்டணும் சொன்னா, இந்த புற வாழ்க்கையில நீங்க வந்து உழைச்சி சம்பாதிக்கணும். கண்டிப்பா பணம் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா பணத்தை முன்னிலைப்படுத்தி தான் மனிதர்களுக்கு இப்படி ஒரு சட்டம் உருவாக்கி அரசாங்கம் ஆண்டுக்கு இருக்கு. நமக்கு அவங்களுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். அப்ப அதை வந்து பணம் சம்பாதிக்கணும். சும்மா வந்து மந்திரம் பண்ணிடலாம், சாமி அது பண்ணிடலாம், இது பண்ணிடலாம், இது போய் வேணா கொடுத்துருவாரு, இந்த கோயிலுக்கு போன கொடுத்துருவாரு, இந்த சித்தர்கிட்ட போன கோடிக்கணக்கில் கொடுத்துருவாரு, அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. உன் கர்மால இருக்கணும். உனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு, திடீர் அதிர்ஷ்டம், வியாபாரத்துல பெரிய முன்னேற்றம் இப்படிலாம் இருக்கும். அப்ப அந்த பக்குவம் வரும்போது நீ அதை போய் அவங்கள பண்ணினா ஈஸியா அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். நீ திடீர்னு ஒரு பணக்காரன் ஆயிட்டாலும் மற்றவங்களும் பிடிக்காது, போறாம போச்சிருப்பு கண்டிஸ்டி போட்டு உனக்கு கொண்டுருவாங்க, காலி பண்றோம். உனக்கு தெரியாது அது. நீ டெய்லியும் வெள்ளையும் செலியமா குடிச்சிட்டு வெள்ளையும் செலியமா போவ எல்லாம் செய்வேன். ஆனா வெளியில பத்தியா இவனுக்கு வந்த வாழ்வு திடீர்னு பணக்காரன் ஆயிட்டான், எவனே மதிக்க மாட்டேன்றான், இவங்க வந்த வாழ்வு பாரு. இந்த ஆண்டவங்க கூட அவனுக்கு தான் சப்போர்ட் பண்றான், நமக்குலாம் உழைக்கிறவங்க கஷ்டப்படுறவங்க சப்போர்ட் பண்ண மாட்டான். இப்படின்னு பண்ணுவாங்க. எப்படி இப்படி இருக்கு பாருங்க. அதனால அந்த நேரம் நமக்கு நல்லா இருக்குங்க. அந்த மகான்களுக்கு போய் யாருக்குன்னா உன்னை அதுல இருந்து தற்காத்துவான். நமக்கு ஒரு வளையத்தை போட்டு வைப்பான். அப்போ ஒரு நல்ல குருநாதரை வந்து நீங்க தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும். அப்ப அந்த குருநாதர் போய் எப்பவுமே உன்னை வந்து கண்காணிச்சுட்டே இருப்போம். உனக்கு தெரியாது, உன்னை கண்காணிக்கிறது உன்னை தெரியாது. உன்னை தொட்டா அங்க அவரு தொட்டா மாதிரி கணக்கு உடனே அங்க தெரிஞ்சிடும் மேட்டர். நம்ம ஆளை யாராவது தொட்டிருக்காங்க, ரைட், அதை சுத்தம் பண்ணி விடு அப்படின்னு பண்ணி விட்டுருவாங்க. இது சுச்சுமா. இது யாரும் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அவன் என்ன பண்றான்னு தெரியும். வீட்டுல என்ன பண்றான் எல்லாம் தெரியும். குருமார்களுக்கு சும்மா கிடையாது. குருமார்னா சும்மா கிடையாது. ஆனா அவன் வெளியே காட்டிக்க மாட்டான். அவன்கிட்ட இருக்க பெரிய மைனஸ் என்னன்னா வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. என்னாலதான் ஆச்சு, நான் தான் அவனுக்கு பண்ணேன், நான் தான் இப்படி செஞ்சேன் சொல்லிக்க மாட்டாங்க. அவனுக்கு கிடையாது, அது தேவையில்லை அவனுக்கு. அப்படி என்னடா சாமி பேய் பிசாசு எல்லாம் இருக்கும் சொல்லிட்டாரு, ஐயோ என்னடா இது நைட்ல தூங்க முடியாது போகுது அப்படின்னு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாரையும் வந்து பண்ணிடாது. நம்ம வீக்கா இருந்தா தான் நம்ம கிட்ட அது வரும் செய்வனையோ. நம்ம நேரம் சரியில்லை, நம்ம கிரகம் சரியில்லை, நம்ம ஆன்ம சக்தி கம்மியா இருக்கும்போது தான் செய்வனை பண்ண கூட பழிக்காது. ஆனா உங்களை தற்காக்கிறதுக்கு உங்களுக்கு குலதெய்வம் உங்க பித்தருக்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க ரெண்டியா நிற்பாங்க வந்தாங்க, அவ்வளவு சீக்கிரமா பண்ண முடியாது. அப்போ உன்னுடைய ஏதோ ஒரு துணிமணியோ மண்ணோ எதுவும் பண்ணுவான். உனக்கு நேரம் கேட்டு போகும்போது அது வேலை செய்யும் குறிப்பிட்ட காலத்துக்கு. நீ உணரணும். அதுதான் சொல்ல சுச்சுமத்தை உணரு. உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னா இவனா நினைச்சுக்கிறாங்க, உன்னை சுத்தி அவன் அப்படி இருக்க அப்படி, அது கிடையாது. உன்னை சுத்தி நமக்கு என்ன பண்றாங்க, நல்லது பண்றாங்க, நல்லது நடக்குது அந்த பிரபஞ்சத்துல. அமானுஷ விஷயம் எதனா நமக்கு வந்து எதிராக வேலை செய்யா அப்படின்னு நம்ம உணரணும். அதுக்குதான் நான் வந்து இப்படி சொல்றேன். என் வாழ்க்கையில நடந்த உண்மையான விஷயத்த நான் சொல்றேன் பாருங்க. எல்லாம் நீங்க நம்புவீங்களாம் பாருங்க. ஒரு 35 வயசு இருக்கு, 35 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப எனக்கு என்ன மிஞ்சி போனா ஒரு 35-40 வயசு இருக்கும், 40 வருஷம் இருக்கும். 40 வருஷத்துல எங்க வீட்டுல நாங்க வந்து 4 பேர் அண்ணன் தம்பிங்க, பொம்பளை பசங்க கிடையாது.
அப்போ எங்க அண்ணன் வந்து கொஞ்சம் ஆன்மீகத்துல எல்லாம் இருப்பார், போவார். அப்போ மேரேஜ் ஆகலாம், கோயிலுக்கு போலாம், இது மாதிரி ஓடிட்டு இருப்பாரு. அப்ப ஒரு நாள் எங்க மாமா ஒருத்தர் வந்தார். அவர் ஃபுல்லா தெலுங்கு பேசுவார், ஆந்திரால இருந்து வந்தார். அவர் தமிழே தெரியாது. அப்போ வீட்டுல பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் அந்த வெள்ளிக்கிழமை சண்டை வந்துடும். அது எப்படி வரும், என்ன வரும் தெரியாது. வெள்ளிக்கிழமை சண்டை வந்துடும். அன்னைக்குதான் சாமி படம்லாம் நான் தொடச்சி எல்லாம் பூஜை பண்ணல, ஆனா வந்துடும் சண்டை. அதுக்கப்புறம் மறுநாள் அப்படி சாதாரணமா கேஷுவலா இருக்கும். இப்படியே வருஷ கணக்கில் நடந்துருந்தது. வறுமை, தொழில், எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இப்படி ஆச்சு. இதே கச்ச கச்ச கச்சன்னு ரொம்ப பிரச்சனையா இருந்தது. அப்போ திடீர்னு எங்க அண்ணன் மந்திரம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருல்ல, ஆன்மீகத்துல இருக்க நல்லா பண்ணிட்டாரு. அவர் இந்த பூஜை புனஸ்காரெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். டக்குன்னு ஏன் எங்க அம்மா கிட்ட சொல்லி, இல்லம்மா வீடெல்லாம் மொழி வை, ஏன் நமக்கு வெளியே சண்டை பார்த்தீங்கன்னா நீ நம்ம விளக்கு போட்டு பார்த்துடலாம், அந்த விளக்குல மை போட்டு பார்ப்பாங்க, அது மாதிரி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்ப நானே எங்க வீட்டுல ஒரு மாடு மேய்க்கிற பையன் ஒருத்தருந்தான். அவர் எங்க மாமா, அப்புறம் இன்னும் 2 பேர் 3 பேர் உட்காந்து பூஜை ரூம்ல உட்காந்து எல்லாம் பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணி உட்காந்துட்டு அந்த வெத்திலையில மைய போட்டு பார்த்தா, அந்த நாங்க பார்த்தா எனக்கு தெரியல, எல்லாரையும் காணுவோம். அப்ப அந்த பையன் மாடு மேய்க்கிற பையன் இருக்கான், அவனுக்கு காட்டினா அவனுக்கு தெரியுது. ஏதோ எங்க மாமா என் பக்கத்துல உட்காந்துக்கிறாரு, நான் உட்காந்துக்கிறேன். இப்படி உட்காந்துக்கும் போது எங்க மாமா அவன் சொல்றான், ஏதோ ஒரு உருவம் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லும் போது இவரு அவர் மாதிரியா உடம்புலாம் செலுத்துன்னு நல்லா பயங்கரமா இது பண்ண ஆரம்பிச்சு. என்னடா பார்த்தா அவ்வளவுதான், ஆடா சொல்றான், என்ன நான் போறேன், நான் தான் உன்னை விட்டுட்டேன்டா அப்படி இப்படின்னு சொல்றாரு. யாரு நீ, என்ன ஏதுன்னு கேட்டா, எங்க அண்ணன் என்ன பண்ணிரு, எல்லா வயசு பசங்களாப்பா கோதாவரியில போய் எங்க குளிச்சுக்கிறேன், ஆத்தங்காரில் போய் குளிச்சிருக்காரு. குளிக்கும் போது அங்க இருக்க அந்த ஆத்மா அது ஏதோ மரணம் துர்மரணம் அடைஞ்சு அங்க போய் இருந்திருக்கு போகுது லேடிஸ். அது என்ன, இவரு நல்லா ஆள் நல்லா புஷ்டியா இருப்பாரு, ஆளை பார்த்து அழகு பார்த்து மயங்க வந்துச்சு. அப்ப சொல்லுது அது, நான் உங்ககிட்ட வந்த, நீ வந்து சகல வித தெரிஞ்சுவேன், உங்ககிட்ட ஒன்றும் பண்ண முடியல, ஆனாலும் இப்போ தம்பி கிட்ட தான் இப்பதான் நான் போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுது. அவ்வளவுதான், பிடிச்சி கேட்டா எல்லா கதையும் சொல்லுது. நான் இந்த ஊரு, இந்த இது, இங்கிருந்து வந்தேன், இப்படி வந்தேன், இதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுது. ஏன் எங்க வீட்டுல இருக்குன்னா, எங்க வீட்டுல எல்லாம் பாலங்களா இருக்காங்க, ஆண் பிள்ளைகளா இருக்காங்களாம். நல்லா கறிமீன்லாம் சாப்பிட்றீங்க, அதனால நான் வந்து இங்கே தங்கிட்டேன் நானு அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் அந்த பூஜை புனஸ்காரம் அதெல்லாம் பண்ணி அந்த இதெல்லாம் பண்ணாங்க. தலை உச்சி முடி எடுத்து எல்லாம் பண்ணி அதை கழிச்சு எடுத்து போயிட்டு அதை விட்டாங்க. அப்படி தமிழே தெரியாத தமிழ்ல பேசினாரு எங்க மாமா. தெலுங்காரு தமிழ் பேசினாரு. அப்பதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது, எனக்கு என்னடா இது இவ்வளவு தெளிவா தமிழ் பேசுறாரு அப்படின்ட்டு. அன்னைக்கு போனவர் தாங்க 35 வருஷம் இந்த பக்கம் வரையக்கானுங்க ஆளு. ஐயோ நான் வீட்டுக்கு வரமாட்டேன்ட்டு இப்பதான் 2-3 வருஷம் முன்னாடி வந்தார். அந்த அளவுக்கு அது வந்து இதாயிடுச்சு. அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. இது ஒரு விஷயம். இது நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். ஆனா அவ்வளவு பயந்தாங்க அந்த பிரச்சனை, இப்படா இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது முடிஞ்சது. அது முடிஞ்ச அப்புறம் என்ன பண்ணோம், ஒரு டிரைவர்னா ரைஸ் மில் இருக்கு பாத்தீங்களா, ரைஸ் மில்ல வந்து ரைஸ் அந்த மிஷின் ஆப்ரேட் பண்ற டிரைவர். அவர் என்ன பண்ணிருக்காரு, அவங்க அண்ணி, அது அண்ணன் ஒய்ஃபு, அவங்க நம்ம எதோ சேவனை பண்ணிட்டாங்களாம். நீங்க நம்ப மாட்டீங்க, அவர் ரோட்ல நடந்து போனா அந்த மாட்டு வண்டியெல்லாம் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நெல் மூட்டைலாம் ஏற்றின்னு வரும். ஏற்றின்னு வந்து இவர் நடந்து போனா ஒரு மாதிரி செய்ய நடந்து போவார். அப்படி ஒரு மாதிரி போனா மாடு என்ன பண்ணும், மாட்டு வண்டியில இருந்து பிச்சுக்கிட்டு ஓடிடும், ஒரே ஓட்டம். அதே மாதிரி நைட்ல வந்து வீட்டுல பார்த்து திடீர்னு ஏஞ்சி கதவே உடைச்சுடுவாங்க. கதவே உடைச்சு நேரம் சுங்காடு போயிட்டாங்க. இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அவரு எங்க அண்ணங்கிட்ட வந்து பார்த்துருந்தாரு. அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் மேல வந்து 3 பேய் உட்காந்துருக்கு. ஒரு 3 பேய் ஒரு ஆத்மா உட்காந்துருந்தா இன்னும் ஆகும் அந்த மனுஷன். அது செய்வனே ஏவல் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி அப்போ உட்காந்து வச்சு பௌர்ணமியில உட்கார வச்சு அவரை கேட்குறோம். அப்ப நான் இருக்கிறேன், நான் கூட இருக்கிறேன், இதெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. கூட போய் கேட்கறேன், யாரு நீ அப்படின்னு கேட்டா அவர் கால் மேல் கால் போட்டுன்னு கிங் சைஸ் சிகரெட் வாங்கிட்டு வா அப்படின்றாரு. சிகரெட் வந்து பிடிக்கிறாரு. நான் வந்து பெரிய பணக்காரன், வசதி வாய்ப்பு. சரி, எப்படி இவனை பிடிச்ச? இவன் பஸ் ஸ்டாண்ட்ல நின்று இருந்தான், நான் அந்த மரத்து மேல உட்காந்துருந்தேன், பார்த்தேன், அவன் வந்து பிடிச்சிட்டேன் அவனை அப்படின்னு. சரி, எதுக்கு அவனை பிடிச்சின்னு இவனை அவஸ்தப்படுற, நீ எப்படி இறந்த அப்படின்னு கேட்டான். என் டிரைவர் என் பொண்டாட்டிக்கு எடுத்துட்டு கொண்டுட்டாங்க என்ன அப்படின்னு சொல்றான். அந்த ஆள் பெரிய வசதி வாய்ப்பானாலும் அந்த ஆள் உட்காந்து இவர் மேல வந்து உட்காந்துன்னு இவர் உட்கார ஸ்டைல பாத்தீங்கன்னா அவங்களாம் பயங்கரமா இருக்கு. பெரிய ஜமீன்தார் மாதிரி உட்காந்துன்னு டம் அடிக்கிறது.
இப்போ பிரியாணி வாங்குவா அப்படின்றாரு. அப்படி சொல்றாரு. அப்புறம் கேட்டேன், எப்படி நீ சாத்தனா? இது மாதிரி வந்து டிரைவருக்கும் என் மனைவிக்கும் கொஞ்சம் தொடர்பு ஆயிடுச்சு, அது எனக்கு தெரிய வந்துச்சு, பாத்ரூம்ல கொண்டுட்டாங்கண்ணே, பாத்ரூம்லயே என்ன இது பண்ணிட்டாங்க, அதனால நான் பாத்ரூம் விழுந்து வழி சேர்த்துட்டாருன்னு சொல்லிட்டு என்ன இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன இது பண்ணிட்டாங்க. எப்படி இருக்குது, அதனால நான் இப்படி வந்துட்டேன், இறந்துட்டு இப்படி ஆவியா ஆத்மா தெரியுறேன் அப்படின்னு. சரியா, அவங்கள பிடிச்சி நான் பாவம் விட்டுருன்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சு விட்டு. சரி, நீ இன்னொன்னு இருக்குது உள்ள. இவன் பார்த்தீங்கன்னா ஆம்பளை குரல், பொம்பளை ஒன்று பிடிச்சின்னு. என்னடா பொம்பளை பிடிச்சின்னு கேட்டா, அது ஏதோ நோய் விடுந்து அல்ப வயசுல நீ நோயின்னு சொல்ல வீட்டுக்கார ஏதோ சொல்லி ரொம்ப விருப்பத்தினு சூசைட் பண்ணி செத்து போச்சான். அது அதனால வந்து இது இவனு வந்து பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்குதான். அது பார்த்தா பொம்பளை குரல்ல பேசலாம், ஃபுல்லா பொம்பளை குரல்ல பேசலாம். இப்படி ஒரு 3 பேய் பிசாசுங்க வந்து ஒருத்தனை வந்து செய்வனை பண்ணி வச்சிருக்காங்க. பாத்துங்க, அது எப்படி இருக்கும் பாருங்க. இதையெல்லாம் கண் முன்னாடி நான் பார்த்தேன், கண் முன்னாடி பார்த்தேன். அப்பதான் நான் வந்து நினைச்சோம், இதெல்லாம் இருக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவு சீக்கிரமா நம்ம கிட்ட வராது. அவ்வளவு நம்ம கிட்டே ஒரு வீக் இருக்கும். எப்படி வரும்னு நான் சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு காலகட்டத்துல எவன் நான்வெஜ் வந்து ரொம்ப ஓப்பன் பிளேஸ்ல சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அவங்க எப்போ பார்த்தாலும் வீட்டில் கவிச்சின்னு சாப்பிட்றாங்க. தான் அவங்க அந்த கவிச்சி அதிகமாக விருப்பப்படுற ஆத்மாங்கள் வெளியே சுற்றிட்டு இருக்கோம். அப்போ நம்மளை பார்த்துச்சுன்னு வச்சுங்க, நம்ம கிட்ட வந்துடும். இப்போ இவங்ககிட்ட போனால் எப்போ பார்த்தா கறி மீன் சாப்பிட்டுக்கிறான் சாப்பிடும். அதனால தான் சொல்லுவாங்க வீட்டில் சாப்பாடு, என்னடா இப்படி சாப்பிட்ற, பேய் மாதிரி சாப்பிட்றியாடா, 3 நாள் சாப்பாடு 3 நாள் கறி நீ ஒன்றையா துண்டுறாடான்னு பார்த்தீங்களா. இதுதான் அவன் துண்ணல, அது துண்ணுது. ஆனால் ஒன்றும் பண்ணாது, யாரையும் ஒன்றும் பண்ணாது. குடும்பமா இருக்கும், அப்போ பாட்டுக்கு அணைச்சிருச்சு அப்போடு போயின்னு இருக்கும் வாழ்க்கையில். இதோட நல்ல பெஸ்ட்டாக எங்கே கிடைக்குதோ அப்போ அங்கே போயிடும். இப்படிதான் வந்து இந்த பேய் பிசாசெல்லாம் உலாகிட்டு இருக்கு. என்ன பார்க்க ஒருத்தர் வந்தாங்க லேட்டஸ்டா, இப்போ 2 மாசம் முன்னாடி ஒரு அம்மா இன்னொருத்தர் வந்தாங்கன்னா வந்து உட்காந்தாங்க, என்கிட்ட எதிர்க்க உட்காந்தாங்க. உட்காந்துட்டு இது மாதிரி வந்து சாமி எது பண்ணாலும் நடக்க மாட்டேங்குது, செய்ய மாட்டேங்குது, பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு. என்னம்மா பேரு அப்படின்னு. பேரு அப்படின்னா சரி. அப்புறம் பேரெல்லாம் வச்சு நான் கணக்கு வச்சு நான் அப்படியே பார்த்ததுல இல்லைம்மா பொண்ணு லவ் பண்ணுதும்மா, அது சொல்றது பயந்துன்னு இருக்கு, அது லவ் பண்ணுது, அது நல்லா இருந்தா பார்த்து நீங்க என்னைக்கு முடிவு பண்ணீங்க, ஆனால் தான் லேட் ஆகுது, அந்த பொண்ணு அவாய்ட் பண்ணுது அப்படின்னு பாருங்க. ஐயோ என்ன சாமி இப்படி சொல்லி, என் பொண்ணு எவ்வளவு யோகியமா வந்து எவ்வளவு கண்ணியம், யாரும் ஒரு பேச்சு பேசாது, அப்படி இப்படி இருந்துச்சு. சரிம்மா ரைட்டு ஓகேம்மா, நீங்க ஒரு போனை போடுங்க, ஓப்பன் ஸ்பீக்ல போடுங்க பார்க்கலாம். அப்படி போனை போட்டு, அம்மா இது மாதிரி ஒரு ஜோசியரை பார்க்க வந்தேன், அவர்தான் சொல்றாரு நீ லவ் பண்ற அப்படின்னு சொல்றாருமா அவரு. நான் சொன்னேன் சரி அப்படி லவ் பண்ணா கூட நம்ம கல்யாணம் பண்ணி என்ன கொடுத்துடலாம் சொல்லி நான் சொன்னேன். அப்படின்னு சொன்னதுக்கு இந்த வார்த்தை சொன்னதுனால அதை ஒண்ணு பேசு. ஆமாம்மா என் கூட தான் சரி ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு, அவரு கூட நான் 2 பேரும் லவ் பண்றோம். என்ன சரி வைக்கிறேன் வெய்மா அப்புறம் பேசுறேன் சொல்லி வச்சுட்டு இந்த அம்மா ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு. அப்படியே ஆட்டை பிடிச்சிட்டு ஐயோ என்னால முடியாது எப்படி நான் வளர்த்து செஞ்சேன் அப்படி வேணா அப்படின்னு பண்ணுது. அதுக்கப்புறம் சொன்னேன் வேற என்ன வேணும், வீட்டுல வந்து இது மாதிரி எந்த வேலை செஞ்சாலும் வெற்றி ஆக மாட்டேங்குது, சொந்தக்காரங்க வந்தா என்ன பிரச்சனை பண்றாங்க செய்யறேன்னு. சரிம்மா உங்க வீட்டுல யாருமா அது நல்லா ஆட்டுக்கறி நல்லா சாப்பிட்றாள், நல்லா மீச்சை முறுக்கிட்டு தலப்பா கட்டின்னு இருப்பாரு ஆளு, அவருக்கு சாவர காலத்துல நல்லா வாய் ருசியா கறி மீன் சாப்பிடணுச்சா கொடுக்கல நீ, அவர்ல கடைசி சாப்பிட்டு ஒரு நாள் முன்னாடி கூட நீங்க வந்து கரெக்டா அவரு கேட்டிருக்காரு, ஆனா கொடுக்கல, உண்மையாது? ஆமா சாமி உண்மைதான், எங்க மாமனாரு கேட்டாரு கொடுக்கல, மறுநாள் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்ன போல. நீங்க எப்படி சாமி சொல்றீங்க? அவர் வெளியே வந்து நிக்கிறாரு ரூம் வெளியில, அந்த ஆத்மா அவர் ஒன்றும் சரியா நீங்க வந்து சில ஐதீகமான விஷயம் எல்லாம் பண்ணல, அவர் வந்து கரெக்டா சொல்றாரு என் மருமக இப்படி எல்லாம் பண்ணா இப்படி எல்லாம் செஞ்சா அப்படின்னு கிளீனா சொல்றாரு அப்படின்னு அந்த அம்மா பெரிய ஷாக் ஆயிடுச்சு. அப்பா ஐயோ. அப்புறம் அவங்க என்ன சொன்னா, சரி இது போய் இந்த இடத்துல போய் இது போய் இப்படிலாம் பேசி இப்படி சொல்லி இப்படி பண்ணி இந்த விஷயத்தை இங்க போய் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு சரியாயிடும் சொன்னேன். அப்புறம் பண்ணிட்டாங்க. இப்ப நல்லா பொண்ணுக்கு நல்லபடியா அந்த லவ்ல கல்யாணம் ஆள் வேற ஆள் சொந்தத்துல பார்த்து கண்ணியில் நல்லா இருக்காங்க. இப்படி ஆத்மா வந்து சொல்லுது நம்ம கிட்ட வரும்போது சொல்றான் தகவல், இவ இப்படிப்பட்ட ஆளு, இவ இப்படி பண்ண ஆளு, இவ இப்படி செஞ்ச ஆளு, அதனாலதான் நான் எல்லாம் தடுக்கிறேன், வீட்டுல சில கஷ்டங்கள் கல்யாணம் வர காரணம் நம்ம பித்ருக்கள் வந்து தடுப்பாங்க செய்வாங்க. நீ கரெக்டா அவங்களுக்கு திதி கொடுக்குறது சில சம்பிரதாயம் நம்ம வழிபாடு வந்தல, நம்ம அது மூட நம்பிக்கையா கூட இருக்கலாம், அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனா அதை நம்பிதான் வாழ்ந்துருக்காங்க.
ஒருத்தர் இறந்தா அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி விதி இருக்கு. அதை வந்து அவங்க நம்பிதான் வாழ்ந்துருக்காங்க. அதை நீங்க பண்ணதான் அந்த ஆத்மா சாய்ந்த இடத்துக்கு போகும். ஆனா சொல்லுவாங்க அதெல்லாம் செய்தியெல்லாம் எங்களுக்கு கிடையாது, எங்களுக்கு அந்த பழக்கம் இந்த பழக்கம்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தப்பு. நமக்கு அப்போ ஒரு பிரேக் வரும்போது ஏன் வருதுன்னு போய் பார்க்கும்போது சொல்றாங்கல்ல, அப்ப அது பண்ணிடணும், அவங்களுக்கு பண்ணிடணும். அப்பதான் அந்த இதாகும். இது மாதிரி ஆயிடுது. ஒரு வாட்டி நாங்கள் என்ன பண்ணோம், ஐயப்ப மலைக்கு போனோம். இதெல்லாம் நான் சொல்ற விஷயம் ஒரு 35-30 வருஷம் மேல இருக்கும். மாலை போட்டுன்னு போயிருக்கோம். மாலை போய் சாமி கும்பிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கோம். வந்துட்டு இருக்கும்போது திருமங்கலம், மதுரைக்கு முன்னாடி திருமங்கலத்துல அப்போ வந்து சிங்கிள் பாதை வந்து ஒரே சிங்கிள்லாம் இருக்கும். வெறும் பஸ் எல்லாம் ஒரு பஸ் போகும், ஒரு வண்டி வரும், அப்படி இருக்கும். அது மாதிரி நைட்ல ஒரு மணி ஒரு 12-12:30 இருக்கும். தூக்கம் எல்லாமே. நாங்க மாலை போட்டா வந்து எங்க போயிட்டு தங்க மாட்டோம், ரூம்ல தங்க மாட்டோம். எங்கன்னா போய் ஒரு பஜார்ல கடைங்க இருக்கும், படிக்கட்டுல போய் தங்கிடுவோம், இல்லை பஸ் ஸ்டாப்ல தங்கிடுவோம். அப்படி பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது நைட்ல என்ன பண்ணோம், 2 காரு, ஒரு ஃபோர்டு, ஒரு டாடா சுமோ, 2 வண்டியில ஃபுல்லா வந்து வண்டி. நைட்ல தூக்கம் வருது அப்படின்னு சொல்லும்போது ஒரு திருமங்கலத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல காலியா இருக்குன்னா வண்டி நிப்பாட்டின சைட்ல ஒரு பங்களா மாதிரி தெரிஞ்சுது. அது தனியா இருந்தது. அது தெரிஞ்சுன்னா எங்க ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு சார் இங்கே போய் படுத்துடலாம், காலைல எழுச்சி போகலாம், அப்படி திரும்ப இங்க குளிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் சொன்னேன் எனக்கு மனசுக்கு இது படலை. நான் சொன்னேன் இங்க வேணாம்பா, சரியில்லை, போயிடலாம் அப்படின்னு சொன்னா, ஆனா உனக்கு எதை பார்த்தாலும் உனக்கு பயம் உனக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி ரைட்டு, உங்க இஷ்டம் பான்ட்டு இறங்கிட்டோம். இறங்கினா கார்ல ஒரு 2 பேர் இருக்காங்க, மிச்சம் எல்லாம் கீழே இறங்கி வந்துட்டாங்க. கார்ல 2 கார்ல கொஞ்சம் 2-3 பேர் உள்ள படுத்துலாம். மிச்சம் போனா அங்க போயிட்டு ஒரு ஓலை எடுத்து சுத்தம் பண்ணி இருளோன்னு இருக்கு, லைட்டு கீட்டு எதுவுமே கிடையாது, என்கிட்ட பேட்டரி கூட கிடையாது, இருளோன்னு இருக்கு. சும்மா அப்படி பேரிக்கிட்டு அப்படியே படுத்துட்டேன், நானும் படுத்துறேன், எல்லாம் படுத்துறாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 1:30 மணி இருக்கும், ஐயோயோ ஐயோயோன்னு கத்துறாங்க. என்னடா கத்துறாங்க, ஓடியா அந்த கரை மேல ரோடு மேல வந்து அந்த கார்ல பார்த்தா கூட நண்பர் சொல்றாரு, ஓ இது மாதிரி விஜயகுமார் வந்து ஏதோ அழுத்துன்னு சொல்லி இது பண்ணா. அப்புறம் அவனை தட்டிக்கிட்டு ஏப்பி என்ன ஆச்சுன்னா, இந்த கார் முன்னாடி வந்து மேல ஏதோ ஒரு உரம் வந்து படுத்தி அழுத்துது. கையை தூக்கல, கையை தூக்க முடியல, நான் பேசுறேன் பக்கத்துல கேட்கல, ஏஞ்சிலாம் பாருங்க, ஏஞ்சிக்க முடியல, அப்படியே வந்து அமுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. அதான் சொன்னல அப்பயே இதெல்லாம் இங்க வேணாயா அப்படின்னு சொன்னல, கேட்டீங்களா? சரி இரு சொல்லிட்டு ஒரு ஏம்சுமா எடுத்து வண்டியில சுத்தி போட்டு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை கிளம்பிட்டு திருமங்கலம் வந்துட்டோம். காலையில ஒரு 4 மணிக்கு திருமங்கலத்தை வந்து ஒரு டீ கடை அப்பதான் திறந்துருக்காங்க, 3-3:30-4 இருக்கும். சரி டீ சாப்பிடலாம் சொல்லிட்டு போய் டீ சாப்பிட்டோம். டீ சாப்பிட்டு டீ கடைக்காரன் கேட்கறேன், இந்த வர வழியில ஒரு பங்களா மாதிரி ஒரு வீடு இருக்கு, அது என்ன பண்ண, ஏன் அங்க போனீங்களா அப்படின்னு கேட்டாரு. ஆமா அங்கதான் போய் படுத்தோம். அவங்க வந்து ஒரு 9 மாசம் கர்ப்பமான ஒரு பொம்பளை சூசைட் பண்ணி செத்து போச்சு, அங்கெல்லாம் நீங்க ஏன் போனீங்க அப்படின்னு சொன்ன. பாருங்க ஆத்மா என்ன பண்ணிருக்கு பார்த்தீங்களா. மாலை போட்டு இருந்தோம், இத்தனைக்கும் நாங்கள் மாலை போட்டு போயிட்டு வந்துட்டோம். அப்ப பாருங்க அவரை, எனக்கு அந்த மனசே வந்து எனக்கு அப்ப படலை. அப்புறம் தான் சொல்றாங்க, ஐயோ நீ சொன்ன கரெக்ட் தான்ப்பா, அப்பயே நீ சொன்ன வேணான்ட்டு நாங்க கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப இது பண்ணாரு கூட இருக்கிறோம். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு அங்கேருந்து மறுபடியும் கிளம்பி நேரம் சென்னைக்கு வந்துட்டோம். அது மாதிரி பாருங்க, அந்த இறந்து போன ஆத்மா வந்து இருக்குது அப்படின்ற ஒரு சாட்சிக்கு. அப்போ சாதாரண மனுஷன் இப்படி வந்து துர்மரணம் அடைஞ்சு ஆத்மா சுத்தும் போது, சித்தர்கள் மகான்கள்லாம் ஏகங்கள் இருந்து இந்த பூமியில மண்ணு கீழே வந்து உயிர் தன்மையோட இருக்கிறதுக்காக உடம்பு காயகல்பம் பண்ணி உள்ள வாசி ஓட்டி எவ்வளவு பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல எவ்வளவு ஆற்றல் இருக்கும், இறை ஆற்றல். அப்ப அந்த சூட்சுமத்தை நம்ம உணர்ந்து அதை பெற்றுக்கணும். அது எப்படி சொல்லுவாங்க அந்த சூட்சுமத்தை? நீ சாதாரணமா அந்த ஒரு ஆசிரமத்தை, நம்ம ஐயாவோட ஆசிரமம் போங்க, ஒரு செடி கிட்ட உட்காருங்க, ஒரு மரத்துக்கிட்ட உட்காருங்க, இல்ல ஒரு பைரவர் பத்தி பக்கத்துல உட்காருங்க, உங்க கேள்விகள் ஈஸா கேட்டுக்கிட்டே இருங்க. செடி அந்த மரம் தான் செடி ஆடி ஒன்று அசிஞ்சு காட்டும். நீ சொல்றது கேட்குதுன்னா சைலண்டா இருக்கும். உணரணும் நீ, அது நீ ஆகணும். அப்படிதான் நாங்களாம் உணரணும். எவ்வளவு சிம்டம்ஸ் எங்களுக்கு காட்டினாங்க, எவ்வளவு சிம்டம்ஸ். அப்பெல்லாம் நாங்க கண்ணு காணாம நாங்க கொஞ்சம் தெரியல, எங்களுக்கு உதாசீனப்படுத்திட்டோம். அதுக்கப்புறம் தான் எப்போ அந்த உணர்வு தன்மை எங்களுக்குள்ள உருவாச்சோ அப்போ வந்து எல்லாமே நம்ம கிட்ட நம்ம சுத்தி இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் எல்லா உருவங்களும் எல்லாம் அதான் இருக்குது. இறைவன் வந்து தூண்லையும் இருப்பா, திருமுறை இருப்பா, எல்லாத்துலயும் இருக்கா. எல்லாத்துலயும் நம்ம வந்து அடிக்கடி சிக்னல் கொடுத்துருந்துருக்க, நம்ம கவனிக்கிறது கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்றோம் பாருங்க,
இவன் நிறைய இருக்குது. நினைவு வரும்போது ஒன்று சொல்றேன். ஒரு வீடு வந்து கட்டுறாங்க. வீடு கட்டினா என்ன பண்ணுவாங்க, ஒரு வாட்ச்மேன் போடுவாங்க. வீடு முடிவு ஒரு வாட்ச்மேனை போட்டாங்க. வாட்ச்மேன் போட்டோன்னே ஒரு டிஸ்டி பொம்மை கட்டுவாங்க. பார்த்தீங்களா, அந்த காலத்தில் ஒரு பேண்ட் ஷர்ட்டை போட்டு மேலே பானையை கட்டி டிஸ்டி பொம்மை கட்டுவாங்க. அதை கட்டிட்டாங்க. இவர் வேலை செஞ்சுன்னு இருக்கும்போது ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான், வேலை செய்கிறவன் மேலே வந்து கீழே வந்து செத்து போயிட்டான். அவன் வந்து பீகார் இந்த சைடு நார்த் சைடு இறந்துட்டான். அவனுக்கு வந்து பொண்டாட்டி 2 பசங்க போகுது. இறந்துட்டு எடுத்து போயிட்டா. எல்லாம் வேலை முடிஞ்சிச்சு. இந்த பையன் எப்போ இருந்தானா வேலை அப்படி நின்று போச்சு. அந்த பில்டிங் கட்டுற வேலை நின்று போச்சு. நின்றுட்டு அப்புறம் இந்த வாட்ச்மேனுக்கு படுத்துன்னு ரொம்ப தைரியசாலி. ரொம்ப தைரியசாலி. அப்போ நைட்டில் படுத்துன்னு போது அந்த டிஸ்டி பொம்மை அது வந்து நடமாடுமா, உலாவுமா. அப்படி சரி ஒரு நாள் இப்படி ஏன் பாத்ரூம் போயிட்டு பார்ப்பதான் அது பாட்டு போயின்னு இருக்குதான். அந்த கொம்பு குச்சி பானை இப்படி போயிட்டே இருக்குதான். போயின்னு இருக்கும்போது என்னடா இது ஏதோ அந்த கண்ணுக்கு ஏதோ பட்டு சொல்லி படுத்துறாங்களாம். படுத்துட்டுன்னா இவர் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. சரின்னு ரைட்டுன்னு மறுநாள் இன்னொரு வாட்ச்மேன் ஒருத்தர் வந்துருக்காரு. அவரு என்ன பண்ணியிருக்காரு, வாசல்ல அதை போட்டு கட்டில் போட்டு படுத்துக்கின்னு அப்படியே உலாவிட்டு சுத்திட்டு வந்திருக்காரு. என்ன பண்ணிக்கிறாரு, இந்த டிஸ்ட்ரிக் பொம்மையெல்லாம் பார்த்துக்கிறாரு. அது ரொம்ப பந்தாவை பண்ணியிருந்தாங்க. 2 பேண்ட் கீண்டு போட்டு அது ஒரு மாதிரியா இருக்கும். பாருங்க, இது சொல்லிக்கிறது பாரு, அந்த பொம்மையை பார்த்து சொல்லிடுறேன். இதுக்கு வந்தா கேடு பார்த்தியா, இதுக்கு ஒரு பேண்ட்டு ஒரு சட்டை. இதுக்கு மனுஷனுக்கு போறது துணிமணி இல்லை, நமக்கெல்லாம் கஷ்டப்படுறோம், இதுக்கு ஒரு கேடு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு விளையாடிக்கிறாரு. விளையாடி ஒரு 2 மணிக்கு வந்து சரி படுத்துக்கலாம், காலைல தூக்கம் வரணும். படுத்துக்கிட்டு இருந்தா படுத்து இப்படி கண்ணை வச்சு பார்த்தா வந்து பொம்மை நிற்குதான். பொம்மை வந்து நிற்குதான். ஐயோ இவனு கத்திக்கிறவன ஒரே ஓட்டம் ஓனதான் அந்த பக்கம் திரும்பி பார்க்கலையா. மறுநாள் ஃபோன் பண்ணிச்சு, நாங்கள் வேலைக்கு வரமாட்டாங்க அப்படின்னு. இது மாதிரி நடந்துச்சு நைட்டு அப்படின்னு சொன்னா அந்த ஓனர் கிண்டல் பண்ண திட்டினாராம். ஐயோ போயா வேலையை பாரியா, நீ ஏதோ பார்த்து மேரண்டு போய் கிடைக்கிற அப்படின்னு சொல்லிட்டாரான். அதுக்கப்புறம் இந்த ஏற்கனவே இருந்த அந்த வாட்ச்மேன் கூட்டம், ஏன் நீ இத்தனை நாள் இருக்கிற உனக்கு என்ன இருக்குன்னு, இது மாதிரி நடந்திருக்கேன். ஆமாயா நடந்திருக்கு, ஏன் சொல்ல, அது ஏதோ போதும் வருது, அதை நம்ம இது பண்றது இல்லை அப்படின்னு கேட்டா, நீ என்ன பார்த்த அப்படின்னு கேட்டா, அது வந்து அப்படியே வருமா, அந்த செங்கல் வருமா, செங்கல் அனுந்து படிக்கட்டில் ஏறுமா, மறுபடியும் கீழே இறங்குமா, மறுபடியும் செங்கல் அனுப்புவான். அவன் வந்து செங்கல் எதுவும் போடுவான் அந்த பையன் இறந்தவன். அவர் வந்து பார்க்குமா போவோமா அந்த இப்படி மாதிரி போயின்னு இருக்கும். நானும் எதுவும் கண்ணு காணாம விட்டேன், யார் சொன்னா நம்ப மாட்டாங்கன்னு நான் விட்டுட்டேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாவில்ல. அதுக்கப்புறம் அது அந்த விஷயம் வந்தது என்கிட்ட. வந்தப்புறம் நான் சொன்னேன், அது மாதிரி ஆத்மா இருக்குதாங்க, நீங்க அதுக்கான பரிகாரம் பண்ணிடுங்க. அவன் என்ன பரிகாரம் பண்ண, அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களை கூப்பிட்டு அவளுக்கு எதனா உங்களால் முடிஞ்ச தொகை 1 வருஷமா 2 வருஷமா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அவன் செலவு கேட்டு அதை கொடுத்து, எப்போ உன் மனைவிக்கெல்லாம் நான் கொடுத்துட்டேன், நீ அங்கே போப்பா, நான் உனக்கு பில்டிங் கட்டணும், பணம் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீ சொல்லி உன் ஆத்மா சாந்தி அடையிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து இது பண்ணுங்க, சரியாயிடும் அப்படின்னு. வேற எதுவும் பண்ண வேண்டியதில்லை சாமி, ராமேஸ்வரம் போகணுமா அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் எதுயா, நீ எப்படி கொடுக்க முடியாது, அதெல்லாம் அவங்க தான் கொடுக்கணும்னு சொல்லி அவன் மனைவி சொல்லி அவன் பையனை வச்சு நீ இது மாதிரி வந்து காசியில போயிட்டு இது மாதிரி பண்ணுமா சொல்லி அதுக்கு தனியாக காசு கொடுத்து காசியில பண்ண சொன்னேன். அப்புறம் பண்ணிட்டாங்க. பண்ண அப்புறம் அது சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் பில்டிங் எல்லாம் ஓஹோன்னு கட்டிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, எல்லாம் நடந்து போயிடுச்சு. பாருங்க இப்படி இருக்கு. இப்ப எப்படி நீங்க ஆத்மா இல்லை நம்ம ஆத்மா எல்லாம் சொன்ன நம்புறது இருக்கு. அதாவது மனுஷன் மாதிரி தான் அது சிலது பயந்துகிட்டு என்ன சுபாவம் ஒரு மனிதனுக்கு இருந்ததோ அந்த சுபாவத்திலே தான் அதை இருக்கும். யாரையும் டச் பண்ணாது. நம்ம ஆளும் கூட தான் சுத்தினே இருக்கோம், போயினே இருக்கோம், யாரும் பண்ணாது. ஏன்னா அதுக்கு என்ன சொன்னா அதுக்கு உடல் கிடையாது. ஆனா உணரும், பேசுறது பண்றது போறது மற்றவங்க என்ன செய்யறாங்க எல்லாம் அதுக்கு தெரியும். அதை வந்து எடுத்து சொல்ல முடியாது, செய்ய முடியாது. அதுக்குதான் செய்யணும். அப்படி அந்த ஆக்ரோஷம் இருக்கும்போது தான் சில உடம்பு வீக்கா இருக்கும், அந்த உடம்புல பூந்துக்கிட்டு அந்த வேலையெல்லாம் செய்யும். இதுதான் அந்த ஆத்மாவுடைய இது பேய். அதுதான் நம்ம பேய் பிசாசு நம்ம அப்படி சொல்றோம். நம்ம அதெல்லாம் இருந்திருக்கு, அந்த அப்பத்துல இருந்து இருந்திருக்கு. அது மாதிரி இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. நிறைய இருக்குது என்கிட்ட, நிறைய விஷயம் இருக்குது. அதே மாதிரி நான் நைட்ல நான் வந்து படுத்துன்னு இருந்தேன்னா வந்து சில இதெல்லாம் என் ரூம்ல வந்து யாருன்னா என் ரூம்ல வந்துட்டாங்க, அவங்க மேல ஏதோ துஷ்ட ஆத்மா இருக்கு அப்படின்னு சொன்னா உள்ள வரையவே முடியாது. அவங்க கேட்டாண்டியே அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஓடி போடுவாங்க, வரைய மாட்டாங்க. அதே மாதிரி சாமி ஆடுறவங்க, அது மாதிரி தெய்வம் பக்தி அதிகமா இருக்கிறவங்க இங்க வந்தாங்கன்னா என் கிட்ட வந்து உட்காந்துட்டாங்கன்னா
அந்த வைப்ரேஷன் கரெக்டாக தெரியும். சில பேர் சாமி ஆட ஆரம்பிப்பார். அப்பயே சொல்லுவேன், உன் குலதெய்வம் வந்திருக்குதுமா அப்படின்னு சொன்ன உடனே டைங்கன்னு ஆட ஆரம்பிச்சிருக்கு அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க குலதெய்வத்தை போயிட்டு அங்கே பூசாரி எல்லாம் கரெக்டாக கேட்டுப்பாங்க, நீங்க இது மாதிரி போனீங்களா ஒரு சித்தர்கிட்ட, அவரு சொன்னார், அவரே பிடிச்சிங்க, அம்மா தான் எல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய இருக்கு.